நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய செங்கல்பட்டு வந்தடைந்தது ஒன்றிய அரசின் குழு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை மறுநாள் புயலாக உருவெடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் மீண்டும் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையிலிருந்து கோலாலம்பூர் சென்ற ஏர் ஏசியா விமானத்தின் மீது நடுவானில் பறவை மோதியதால் பரபரப்பு. 190 பயணிகளுடன் சென்னையில் மீண்டும் தரையிறக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 13,500 கன அடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றில் 9,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் 30 கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் கனமழை தொடர்வதால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் முடக்கம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி தவிப்பு. மதுரை அனுப்பானடியில் குடிநீர் குழாயில் உடைப்பு. மேல் நோக்கி தண்ணீர் பீரிட்டதால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. வங்கக்கடலில் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. வீடூர் அணை திறப்பால் கடல் போல் காட்சியளிக்கும் கைக்கிள்பட்டு ஆற்று பகுதி. புதுவை சங்கராபரணி ஆற்றில் 2 கரைகளை தொட்டு வெள்ளம் செல்வதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.